வாணியம்பாடியில் வீட்டின் மேற்கூரை வழியாக உள்ளே இறங்கி 5 சவரன் தங்க நகை 50,000 ரூபாய் பணம் கொள்ளையடித்து வீடு முழுவதும் மிளகாய்ப்பொடி தூவிவிட்டு சென்ற கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இரவோடு இரவாக வீட்டை மொட்டையடித்து களவாடிய சம்பவத்தில் நடந்தது என்ன? பூட்டிய வீட்டின் மேற்கூரையை உடைத்து நகையை கொள்ளையடித்த கும்பல் மிளகாய் பொடி தூவி தப்பித்துள்ளனர். துப்பு கிடைக்காமல் திணறும் காவல்துறையினர் கையில் ராத்திரி கொள்ளையர்கள் சிக்குவார்களா? திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நேதாஜி நகர் பகுதியில் பெட்டிக்கடை வைத்து நடத்தி வருபவர் ஜாவித். இவர் கடந்த 6ஆம் தேதி குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்த நிலையில் இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் பகீர் செயலில் ஈடுபட்டுள்ளனர். வீட்டின் மேற்கூரை வழியாக உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் பீரோவை உடைத்து அதிலிருந்து 5 சவரன் தங்க நகைகள், 50,000 ரொக்கம், வெள்ளிப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்துள்ளனர். பின்னர் தப்பித்துச் செல்லும் பொழுது மோப்பநாயின் பிடியில் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க வீடு முழுவதும் மிளகாய் பொடி தூவிவிட்டு தப்பித்துள்ளனர். இதனையடுத்து வெளியூர் சென்றிருந்த ஜாவித் மீண்டும் வீடு திரும்பிய போது பீரோ உடைக்கப்பட்டு கதவு திறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்து வாணியம்பாடி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினர். சம்பவ நேரத்தில் ஏரியாவிற்குள் வந்து சென்ற மர்ம நபர்கள் யார், செல்போன் டவரில் பதிவான மொபைல் எண்கள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். ஜாவித் வீட்டில் ஆட்கள் இல்லை என்பதை கணித்து 1 மணி நேரத்திற்குள் கொள்ளையடித்திருப்பதால் கொள்ளையர்கள் உள்ளூர் ஆட்களாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.